நீங்க ரொம்ப நாளாவே நீங்க கனவு காண்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இனிமேல் என்ன ஒரே சாங்லயே நம்ம பணக்காரன் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. இதுவரையிலும் நீங்க ஓடிட்டு இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா ஓடணும். புரியல? நான் சொல்ற விஷயத்தெல்லாம் இன்னுமேட்டு நீங்க இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் வைங்க. அந்த செக்லிஸ்ட்ல இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேன் பவர் ட்ரைனிங். நீங்க மேன் பவர் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. செஃப் செலக்ஷன். ஒரு செஃப்பை சும்மா செலக்ட் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள விடாம அவங்களுக்கான ஸ்கில்கான டெஸ்ட்டை நீங்க வைங்க. தேர்டு, மெனுக்கான பிரைசிங். நீங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இட்லி 10 ரூபாய், இட்லி 15 ரூபாய்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்க காஸ்டிங் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஆட் பண்ணி ஒரு மெனுக்கான பிரைஸை வைங்க. அது கஸ்டமர்கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதே நீங்க பாருங்க. இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பாட்டுல பணக்காரன் ஆக முடியாது, ஆனா ஒரு சில வருஷத்துல நீங்க பெரிய பணக்காரன் ஆயிரும். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா SFC கான்டாக்ட் பண்ணலாம்.